கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இணைய நாமத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக என்று வாழ்த்தி இந்த நாளின் நிகழ்ச்சியை நாம் தொடங்குவோம். சில செய்திகளின் வாசித்து தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் ஜெபித்து நாமும் தேவனிடமிருந்து ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். முதலாவது, பள்ளி மாணவர்கள் வடிவமைத்த 150 செயற்கைக்கோள்கள் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி விண்ணில் ஏவப்படுவதாக செய்தி வெளியாகிருக்கிறது. மாணவர்கள் அப்படிங்கும்போது வெறுமனே புத்தகத்தில் படித்து புத்தக புழுக்களாக இருந்து அந்த புத்தகத்தின் படித்ததன் அடிப்படையிலே தேர்வு எழுதி அதில் மெரிட் வாங்கி அப்படி போகக்கூடியவங்கள நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் அப்படியே இல்லை, நாங்கள் சாதிக்கிற மாணவர்கள் அப்படிங்கிறத இந்த செய்தி சொல்லியிருக்குது. ஏறத்தாழ மார்ட்டின் அறக்கட்டளை, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அறக்கட்டளை மற்றும் ஸ்பேஸ் ஜோன் இந்தியா அமைப்பு, இந்த 3 அமைப்புகளும் இணைந்து பள்ளி மாணவர்களுக்கு அறிவியல் தொழில்நுட்பம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார்கள். இதில் சுமார் 6வது வகுப்பு முதல் 12வது வகுப்பு வரை பயிலக்கூடிய 5000 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலம் 150 சிறிய ரக செயற்கைக்கோள்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. சரி, இதில் இந்த செயற்கைக்கோள்கள் பிப்ரவரி 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விண்ணில் ஏவப்பட இருப்பதாக இந்த செய்தி வந்திருக்கிறது. அநேகமாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்று இருக்கும் என்று நம்புகிறோம். இது 2 நாட்களுக்கு முன்னாக வந்த செய்தி. அதில் சுமார் இந்த 2000 மாணவர்கள் பங்கேற்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இதனுடைய வெற்றி என்னன்னா, இந்த திட்டத்தின் மூலம் மாணவர்கள் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதவியல் ஆகிய துறைகளில் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவர்களை பெற்றுக்கொள்கிறார்கள். ஒரு சிறந்த விஞ்ஞானிகளாக, மிகச்சிறந்த வானியல் சாஸ்திர அறிஞர்களாக அவர்கள் உருவாகுவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி சொல்கிறாங்க. ஏறத்தாழ இது ஒரு பெரிய நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடுக்கக்கூடிய பயிற்சியானது இளம் வயதிலேயே விஞ்ஞான மேதைகளாக, இளம் வயதிலேயே அறிவியல் நுட்பங்களை, தொழில்நுட்பம் தெரிந்தவர்களாக, இளம் வயதிலேயே கணிதத்தில் தேறினவர்களாக அவர்கள் வளருவது மிகவும் நாட்டுக்கு நல்லது, குடும்பங்களுக்கு நல்லது, நம்முடைய சமுதாயத்திற்கு நல்லது. இப்படிப்பட்ட உன்னதமான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிற மார்ட்டின் அறக்கட்டளை, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அறக்கட்டளை மற்றும் ஸ்பேஸ் ஜோன் இந்தியா அமைப்பு ஆகியோரை நாம் வாழ்த்துவோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட பணிகளில் மாணவர்கள் இன்னும் முன்னேறி நம்முடைய தேசத்திற்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் அவர்கள் பெருமை சேர்க்கும்படியாக இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். விசேஷமாக இந்த குறிப்பிட்ட அந்த 5000 மாணவர்கள் அவர்களுக்காக விசேஷமாக கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். கொரோனா வந்தது, அது அழிவைத்தான் கொண்டு வந்துச்சுன்னு நம்ம ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அது மறுபக்கத்தை பார்த்திங்கன்னா அது ஏராளமான புதுமைகளையும் கொண்டு வந்திருக்கு. எப்படின்னா, அதனால தான் ஆன்லைன் கல்வி வந்துச்சு. பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் பிள்ளைகள் மொபைல்லையே ஆசிரியர்கள் கற்றுக் கொடுப்பதை கற்றுக்கொண்டிருந்தார்கள். அந்த மொபைல் ஆப்ரேஷன் அது அவர்களுக்கு இன்னும் பல ஆர்வத்தை தூண்டி இப்படிப்பட்ட கருவிகளை வடிவமைப்பதற்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்துருக்கு. ஆனால் அதே போல் நிறைய இடங்களில் மனிதாபிமான செயல்கள், பெற்றோரை இழந்தவங்களுக்கு அநேகர் உதவி செய்யக்கூடிய நல்ல செயல்களையும் இந்த கொரோனா கற்றுக் கொடுத்துருக்கிறார். அப்போது எதில் நம்ம புதுமையே தெரியணுமே ஒழிய, இதை இளம் விஞ்ஞானி அப்படின்னு ஒரு திட்டம் பல ஆண்டுகளாக நம்ம தமிழ்நாடு அரசு இருக்குது. பள்ளிக்கூடத்தில் சில மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து ஏதாவது ஒரு கருவியை செய்து அதை சமர்ப்பிங்க அப்படின்னு சொல்லி, அதில் கூட நிறைய கருவிகள் தயார் பண்ணிருக்காங்க. ஆமாம், ஒரு பஸ் போகுதுன்னா அந்த ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்குதுல, அந்த அந்த அதிர்வுல இருந்து எலக்ட்ரிசிட்டி தயார் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, அப்படி நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி அந்த மாணவர்கள் அந்த இளவயது தான். அதனால தான் இளமையில் கல்வி, சிலை மேல் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முதுமையில் இவ்வளவு சாதனைகளை படைக்க முடியாது. இந்த இளமையிலே விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். இப்போ சின்னஞ்சிறு வயதிலேயே இப்படிப்பட்ட இளம் விஞ்ஞானிகள் உருவாகுது. அதைத்தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்லும்போது, நீ கனவு காண், ஏன்னா அப்படியே உன்னுடைய வாழ்க்கை ஒரு கனவாகவே இருக்கட்டும், நம்ம இப்படி போயிடணும், அப்படி போயிடணும், இப்படி போயிடணும், அதுதான் வாழ்க்கையில் உயர்வு தரும். முயற்சி உடையார் எழுச்சி அடையார்.
இன்னும் இப்போவும் இந்த தமிழ்நாடு அரசு நானே முதல்வன் அப்படிங்கிற திட்டத்தை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கு. புதுமைப்பெண் அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு. அதனால் அரசுக்கு ஏராளமான பண செலவு இருந்தாலும் அதனுடைய விளைவு பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட நல்ல நல்ல பல திட்டங்கள் கொண்டு வரப்படுகிறது. விளையாட்டுத்துறையில் ஊக்குவிக்கப்படுறாங்க. பேச்சு போட்டி எல்லா திறமையிலையும் பிள்ளைகளை ஊக்குவிப்பதற்கான அநேக திட்டங்களை பள்ளிக்கூடத்திலேயே அதை அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்தே இந்த விஞ்ஞானிகள் போயிருக்கிறாங்க. என்ன 6ஆம் வகுப்புங்கிறது ஒரு விளையாட்டு பருவம். அபவ் 12th அப்படின்னா கூட அது காலேஜ் வந்துடும், டீனேஜ் வந்துடும். இதெல்லாம் ஸ்டூடெண்ட் எவ்வளோ சின்ன சின்ன பிள்ளைகள் அப்படிப்பட்டவங்களை அந்த கான்சன்ட்ரேஷன் அதுலேயே வந்துடும் பிள்ளைகளுக்கு. ஆமாம், அந்த ஸ்பேஸு சயின்ஸு அந்த கான்சன்ட்ரேஷன் அப்படியே இளம் வயதிலே அந்த உள்ளுக்குள்ளே ஊறி அப்படியே ஒரு இதாக வந்துடும். ஆமாம், அது ஒரு இடத்துல வேற காரியங்கள் மேலே திங்க் பண்ண வர மாட்டான்ல, அவன் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டான். அவன் பையனுடைய வகையில் தான் அவன் யோசிப்பான். கண்டிப்பாக அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் நிச்சயமாக ஒரு நல்ல வளர்ச்சி. இது அந்த பிள்ளைகளை அந்த செயற்கைக்கோள் மட்டும் சிறப்பாக அமைஞ்சிட்டுன்னா இன்னும் அந்த பிள்ளைகள் ஏராளமான இப்போ 5000க்கு 10,000 ஆகலாம். கண்டிப்பாக. அதனால் அப்படிப்பட்ட நல்ல வளர்ச்சிக்கு நாம் மாணவர்களை ஊக்குவிப்போம். அவர்களை பயன்படுத்துகின்ற நிறுவனங்களுக்கும் நாம் நன்றி சொல்லி ஜெபிப்போம். இன்னும் கிராமப்புறங்களில் இருக்கிற அன்பு பிள்ளைகள் இப்படிப்பட்ட நல்ல பல செயல்களுக்கு தங்களை ஆயத்தப்படுத்தும்படியாகவும் நம்ம ஜெபிப்போம். ஜெபம். எங்களை ஆசீர்வதிக்க நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தின் மகிமை நிகழ்ச்சியிலே நாங்கள் உம்மோடு கூட சேர்ந்து ஆண்டவர் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிப்பதற்கு ஆண்டவர் நீர் எங்களுக்கும் ஆண்டவரை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் கொடுத்துக்கிற மாபெரும் கிருபைக்காக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை பள்ளி மாணவர்களை இளம் வயதிலேயே ஒரு விஞ்ஞானிகளாக அறிவியல் மேதைகளாக உருவாக்குவதற்கென்று பல திட்டங்களை தீட்டி வருகிற அந்த பல அமைப்புகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவர் ஒரு விண்வெளி ஆராய்ச்சியில் அவர்கள் ஈடுபட்டு செயற்கைக்கோள்கள் தயாரிக்கக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் அவர்களை அந்த வழிநடத்தி இருக்கிற ஒரு மாபெரும் கிருபைகளை எண்ணி நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவர்களுடைய அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக இன்னும் அனைத்து மாணவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். அவர்களும் தங்களுடைய இளமை காலத்தில் இப்படிப்பட்ட நல்ல பல திட்டங்களை அவர்கள் சேர்ந்து ஆண்டவரை அவர்கள் இள வயதிலேயே அவர்கள் எல்லா காரியங்களையும் கற்றுக்கொண்டு ஒழுக்கமுள்ளவர்களாக பெரியவர்களாக வளருவதற்கு ஆண்டவரே அவர்களை இந்த நாளில் நாங்கள் வாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்னுமாக கர்த்ததாமே நீர் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவ நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. இயேசுவானவர் ஞானத்திலும் விவேகத்திலும் அவர் வளர்ந்தார் என்று நம்முடைய வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபடி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய ஞானத்திலே வளர்க்க வேண்டும் ஜெபிக்கிறோம். பரத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்கள் இந்த நாட்களில் அவர்கள் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக வளர்வதற்கும் வாழ்வதற்கும் ஆண்டவரே நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவிகளையும் கர்த்தர் இந்த நாளிலே உடைய கரங்களினால் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடைய பாதத்திலே கெஞ்சி கேட்கிறோம். மீட்பரே சொல்லும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தலைக்கவசம் உயிர் கவசம் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோதான் விழிப்புணர்வு கொடுத்தாலும் இன்றைக்கு நம்ம அந்த போர்வே ரோட்டில் வேகமாக பல பேருந்துகளும் வாகனங்களும் அவருடைய ரோட்டில் ஹெல்மெட் அணியாமலே தலைக்கவசம் அணியாமலே மோட்டார் சைக்கிள் போகிற நிறைய பேர் பார்க்குறோம். எவ்வளோதான் அபராதம் செலுத்தினாலும் என்னதான் போட்டாலும் அவர்கள் அதை வந்து நிறைய பேர் ஒழுங்காக போகிறாங்க. ஆனால் நிறைய பேர் அதை இன்னும் அதில் வந்து ஒரு அசிரத்தையாகவே இருக்கிறார்கள். திருநெல்வேலியில் தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டியதால் 1665 பேரின் ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய நடவடிக்கை போட்டிருக்காங்க. லைசன்ஸே ரத்து பண்ண போகிறாங்க. திருநெல்வேலி மாநகரில் இந்த ஆண்டு கடந்த 10ஆம் தேதி வரையில் 41 நாட்கள் மட்டும் தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டிய 1665 பேரின் ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஏன்னா அவர்கள் குறிப்பிட்ட ஒரு என்ன செய்தி குறிப்பு சொல்லியிருக்கிறாங்கன்னா, திருநெல்வேலி மாநகரத்தில் போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன ஓட்டிகள் மீது மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதில் 2022ஆம் ஆண்டு அதிவேகமாக ஓட்டுனது, மது போதையில் வாகனம் ஓட்டுதல், செல்போன் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டுதல், அது ரொம்ப மோசமானது. சரக்கு வாகனங்களில் ஆட்களை ஏற்றி செல்லுதல், அது மாதிரி சிக்னல் விதிகளை மீறுதல் ஆகிய குற்றங்களின் கீழ் திருநெல்வேலி மாநகரில் மட்டும் 4052 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவருடைய ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய
திருநெல்வேலி வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக அங்கே சொல்லியிருக்கிறாங்க. சரி. அப்போ இது எங்கே வந்து அபராதம் விதிச்சாங்க. அபராதத்தையும் தாண்டி அவனுடைய ஓட்டுநர் உரிமத்தை ரத்து பண்ண போகிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க வாகனத்தை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வருகிறது. அப்போ என்னவோ உள்ள காலங்களிலாவது நம்ம வந்து ஒருவேளை திருநெல்வேலி சிட்டி சைடு தானே, டவுன் சைடு தானே, நமக்கு ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. எப்போனாலும் அது காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள அது அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. எப்போனும் அவர்கள் நம்ம வாகனத்தில் ஓட்டும் பொழுது தலைக்கவச அணியிலெல்லாம் நிறுத்தி அபராதம் விதிக்கலாம். அல்லது இது போல தொடர்ந்து அபராதத்தை செலுத்திக்கிட்டு இருந்தாச்சுன்னா 2 முறை வேணா பார்ப்பாங்க. 3வது முறை நம்ம அபராதத்தை செலுத்தக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சுன்னா லைசன்ஸே ரத்து பண்ணிடுவாங்க. அதனால் நாம் எச்சரிக்கையோடு இந்த செய்தி நாம் தெரிந்து கொண்டோம். அதன் அடிப்படையில் தயவு செய்து வாகனத்தை ஓட்டுகிற அனைவரும், 2 வீலர் ஓட்டுகிற அனைவரும் கட்டாயமாக தலைக்கவசம் அணிந்து கொள்ளவும். உள்ள நம்ம கிராமங்களில் ஓட்டுறோம், உள்ளூரில் ஓட்டுறோம், அது பிரச்சனை இல்லை. அப்படிதானே? ஆமாம். ஆனால் மெயின் ரோட்டில் ஓட்டும் பொழுது அல்லது அது முக்கியமாக போர்வேலெல்லாம் ஓட்டும் பொழுது பொதுவாக ஊருக்கு வெளியே வந்தாலே தலைக்கவசத்தோட ஓட்டி செல்வது சிறந்தது. அவ்வளோதான். அரசாங்கம் நமக்கு அவ்வப்போது எச்சரிக்கை தருது. எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் அதில் எச்சரிக்கை இல்லாத ஒரு துறை இல்லை. அதே போல் நாங்களும் மகிமை தொலைக்காட்சியின் மூலமாக அவ்வப்போதெல்லாம் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அது எப்படியாவது கிராமங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு தான் நாங்களும் விரும்புகிறோம். அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 1000க்கும் அதிகமான இருசக்கர வாகனத்தை பயன்படுத்துகிற பிள்ளைகளுடைய தலைக்கவசம் இல்லாததுனால அவருடைய ஓட்டுநர் உரிமமே ரத்து செய்யலாம் என்கிற ஒரு சிபாரிசு தரப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாம் இன்றைக்கி வேகத்தில் அதிவேகத்தில் போகக்கூடிய வாகனங்களை தான் இளைஞர்கள் விரும்புகிறாங்க. நிதானமாக போகணும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 4 வழிச்சாலையிலெல்லாம் ஸ்பீட் லிமிட் வச்சுட்டாங்க, ஸ்பீட் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. என்ன ஸ்பீடில் போகிறோங்கிறத நமக்கு ஸ்க்ரீன் காட்டுது. நம்ம தூரத்தில் வரும்போதே நம்ம ஸ்பீடா மீட்டரை பார்க்காமலேயே நம்ம ரோட்டில் பார்க்கலாம். அந்த ஸ்பீடா மீட்டர் உடனே நமக்கு ஃபைன் அடிக்குது. ஏன்னா நம்முடைய அக்கௌண்ட்டில் இருந்து ஃபைன் அடிக்குது நிலைக்கு உருவாக்கிட்டு. இப்போ நம்ம எவ்வளவுக்கு மெதுவாக போகணுமோ, நிதானம், வேகம் விவேகம் அல்ல. என்ன அவ்வளோதான். அதில் கூட இந்த இப்போ அமைக்கப்பட்டிருக்கிற அந்த சென்சார் போர்டில் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, ஸ்பீட் த்ரில்ஸ் பட் கில்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க 2 வரியில். அது ஒன்று உனக்கு த்ரில்லாக இருக்கலாம், ஒரு சாதனை மாதிரி தெரியலாம், ஆனால் உன்னை கொன்னுரும்பா, சாகடித்தரும். என்ன நீ 100க்கு மேலே போகும்போது உன் பக்கத்தில் 108 வந்து நிற்கும். ஸ்பீடா மீட்டர்லேயும் 108 காட்டும், பக்கத்தில் வாகனமும் 108 காட்டும். அந்த சத்தத்தை உனக்கு கேட்க முடியாத நிலைமையாயிரும். அதனால் அன்பு வாலிபர்கள், இளைஞர்கள், உங்களுக்கு நாங்கள் அன்போடு வேண்டிக் கொள்கிற ஒரு காரியம், தலைக்கவசம் அரசாங்கம் கட்டாயப்படுத்தி நம்ம தலையில் வைக்க சொல்லலை, நம்ம உயிரை நம்ம பாதுகாக்க தான் வைக்க சொல்ல. அது வைக்கும்போது எவ்வளவோ சேஃப்டி நமக்கு கிடைக்கிறது. இன்னொன்று, பிள்ளைகளுக்கு உடைய நன்மைகளும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆமாம். அவங்ககிட்ட போய் 2 லட்சம் ரூபா பைக் எனக்கு வேணும், 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே பைக் வேணும், இல்லை நான் படிக்க மாட்டேன் அப்படி சொல்றதெல்லாம் பெரிய தவறு. தற்கொலை செய்திருவேங்கிறான். ஆமாம், தற்கொலை செய்திருந்தாங்க. ஒரு தாய் மட்டும்தான் சம்பாதிக்கிறா. அந்த தாயினுடைய சம்பாத்தியத்தை அவளுக்கு தெரியும். பையனுக்கு தெரியாமல இருக்கு. 12th படிக்கிற பையன், காலேஜ் படிக்கிற பையனுக்கு அம்மாவுக்கு என்ன வருமானம் இருக்குது, நம்மளை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியாமலாம் இருக்குது. எனக்கு 2.5 லட்சத்துக்கு பைக்கை வைத்தா என்ன, அவள் தாலி செய்யன அடகு வச்சு அல்லது விற்று வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை சில குடும்பங்களில் பார்க்கணும். அதனால ஒரு நிகழ்ச்சி நம்முடைய தொலைக்காட்சியை பார்க்கக்கூடிய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் தருகிற வசதிகளையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்கிற அறிவுரையை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். அதை நீங்கள் கேட்டு கடைபிடித்து வாழ்ந்தால் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது. அது ஆண்டவர் ரொம்ப வித்தியாசம் வர போகாது. நம்ம 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாலும் 70 போனாலும் ஒரு 10 நிமிஷமோ அல்லது 5 நிமிஷம் தான் முன்ன பண்ண வரும். ரொம்ப வராது. நிதானமாக போகிறதுனால தப்பே கிடையாது. அதுவும் பாதுகாப்பு கவசம் என்பது நமக்கு கண்டிப்பாக தேவை. முகக்கவசம்னு சொல்லி பார்த்தாங்க, மழை நீர் சேகரிப்பு சொல்லி பார்த்தாங்க. எல்லாம் அரசாங்க விழிப்புணர்வு கொடுத்து கொண்டே தான் இருக்குது. ஆனால் நாம் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கிடவன் அப்படின்னு வேதம் சொல்கிற மாதிரி கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரிங்கிற அளவு கைவிட்டுருவாங்க.
அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம காது உள்ளவன் கேட்க கடவுன் அப்படிதான் ஆண்டவரே சொல்றாரு. ஆமாம். இப்போ நம்ம கேட்போம், கேட்டு நடப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம் அவர் தருவார். கண்டிப்பா. நாம் விபத்து தேடி தற்கொலை மாதிரி தானே அது. வேகத்தில் போகிறது நம்ம தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறது மாதிரி தான். நம்ம எல்லாமே முடித்து கொள்ளக்கூடிய ஒரு வேகம். அதனால் அது வேண்டாம். அன்பு பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்கிற ஆலோசனை, வேகமாக போகாமல் பாதுகாப்பாக போவோம். மகிமை தொலைக்காட்சி சொல்லுகிற ஒரு எச்சரிக்கை, உங்களுடைய தலைக்கு பாதுகாப்பு, உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு, உங்கள் குடும்பத்துக்கும் நீங்கள் பாதுகாப்பு. உங்கள் பெற்ற அப்பா அம்மா உங்களை குறித்து எவ்வளவோ கனவு கண்டிருப்பாங்க. அந்த அகால மரணத்தை நினச்சி அந்த பெற்றோர்கள் புலம்பாதபடி அவங்க பைத்தியமாயிடுறாங்க சில வேளைகளில். அப்படிப்பட்ட இழப்புகளை துடிக்க நம்மளை கொடுத்துட்டு அவருடைய குடும்பங்கள் ஒரு அமைதி இழந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம பார்க்குறோம். அப்படி இல்லாதபடி பாதுகாப்பு கவசங்களை நாம் அணிவோம். குறிப்பாக தலைக்கவசம், உயிர்கவசம் என்பதை உணர்ந்து நாம் நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. ஆலோசனை கர்த்தராம் கிறிஸ்து இயேசுவே, எங்கள் பரிசுத்தமுள்ள தந்தையே, நீர் அவ்வப்பொழுது எங்களுக்கு தந்து வருகிற நல்ல ஆலோசனைகளுக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே தலைக்கவசம் அணிய வேண்டிய கட்டாயத்தை குறித்து ஆண்டவரே நீர் எங்களோடு பேசினீர். தலைக்கவசம் அணியாத ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை சார்ந்தவர்களுடைய ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படலாம் என்கிற அளவிற்கு ஒரு பரிந்துரையையும் ஆண்டவரே நாங்கள் செய்தித்தாளிலே வாசித்தோம். அப்படி இல்லாதபடி ஆண்டவரே, ஓட்டுநர் உரிமம் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து அந்த வாகனங்களை நாங்கள் ஏற்றவாறு பயன்படுத்தி வாகனங்களிலே சொல்லப்படுகிற அந்த எச்சரிக்கைகளை நாங்கள் கேட்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, சாலையின் இருபுறங்களிலும் எச்சரிக்கைகள் காட்ட தொடர்ந்து அது நம்மை எச்சரித்து கொண்டே இருக்கிறது. இங்கே இப்படி நடந்தவள், இப்படி நடந்தவள், இங்கே திரும்ப, அங்கே திரும்ப, இப்படி செய்ய எல்லாம் எத்தனையோ விதமான உத்தரவு எச்சரிக்கைகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் கூட அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிற அவனுடைய நிலைமைக்கு தான் நாங்கள் போய்கொண்டே இருக்கிறோம். தயவாய் மன்னியும். இப்படிப்பட்ட ஒரு கோர விபத்துக்கள் காரணமாக இந்த தலைக்கவசமின்மை அமைந்து விடாதபடி தலைக்கவசத்தை அணிந்து தன்னுடைய அருமையான உயிரை பாதுகாத்து தன்னுடைய பெற்றோருக்கு நல்ல ஒரு பிள்ளைகளாய், முன்மாதிரியான பிள்ளைகளாய் வாழ்ந்து காட்ட நீர் உதவி செய்யும். எல்லா போக்குவரத்து துறை அலுவலர்களுக்காக, காவலர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் எங்கள் மேல் அக்கறையோடு அவ்வப்பொழுது சில காரியங்களை செய்கிறார்கள். அதற்கு உகந்த பாத்திரங்களாக நாங்களும் காணப்பட எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஏற்கனவே மாணவர்களை குறித்தான் முதல் செய்தியில் சொன்னோம். விண்வெளி அது சரி, அவர்களுக்கு அறிவியல் மேதைகளாக உருவாக்குனது. இப்போ இன்னொன்று, தூத்துக்குடியில் மாணவர்களின் விழிப்புணர்வுக்காக ரயில் நிலையமாக மாறிய தூத்துக்குடி பள்ளிக்கூடம். சரி, இதில் அதாவது பிள்ளைகள் வெறுமனே பாடத்தை மட்டுமே படித்து விட்டு வெளியில் நல்ல மதிப்பெண்களோட முதல் வகுப்பில் பாஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஆனால் ஒரு அப்ளிகேஷன் எழுத கூட நிறைய தெரியாது. சரி, ஏன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போகிறோம், அங்கே உள்ள ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண கூட பிள்ளைகளுக்கு நிறைய பிள்ளைகளுக்கு தெரியல. படித்த பெரிய ஆட்கள் கூட சிலவங்க கொஞ்சம் ஃபில்அப் பண்ணி கொடுங்க சார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறோம். ஆனால் அதனால தான் இந்த தூத்துக்குடியில் உள்ள இந்த புனித பிரான்சிஸ் சேவியர் மேல்நிலை பள்ளியில் மாதிரி ரயில் நிலையத்தை அமைத்திருக்கிறாங்க. அதில் ரயில் நிலையம் எப்படி இருக்கும், அங்கே என்னென்ன வசதிகள் இருக்கும், ரயிலில் பயணிக்கலாம் என்னென்ன செய்யணும், டிக்கெட் எடுப்பது எப்படி, ரயில் நிலைய பாதுகாப்பு எப்படி இருக்கும் என்பன குறித்து மாணவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ளும் வகையில் இந்த மாதிரி ரயில் நிலையத்தை அமைக்கப்பட்டிருக்கிறது. சரி, ரயில் நிலையத்தில் இருக்கும் அனைத்து குறியீடுகளும், அங்கங்கே ரயில் நிலையத்தில் ட்ரிங்கிங் வாட்டர் போட்டிருப்பாங்க, அதுக்கு ஒரு இது போட்டிருப்பாங்க, சிம்பிள் இருக்கும். அப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு சிம்பிள் இருக்கும் இல்லையா, அந்த ஏணி இது போகிறது, லிஃப்ட் இது போகிறது, அப்படிலாம் வசதிகள் இருக்கும். அந்த வசதிகளுக்கெல்லாம் குறியீடுகள், பல குறியீடுகள் இருக்கும். பிளாட்ஃபார்ம் நம்பர் இதில் சொல்லியிருப்பாங்க, 1ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம், 2ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம், அப்படி பல குறியீடுகள் இருக்கும். அந்த குறியீடுகள் அனைத்தை குறித்த விவரங்கள், ரெண்டாவது ரயில் எப்பொழுது புறப்படுது, எப்பொழுது சேர்கிறது, நேரம் போன்ற விவரங்கள், அதெல்லாம் இவங்க அந்த மாதிரி ரயில் நிலையத்தில் அவங்க அப்படியே ஒரு ரயில் நிலையத்தில் என்ன இருக்கும் அதை அப்படியே அங்கே வைத்திருக்கிறாங்க. சரி, இல்லை ரயில் நிலைய அதிகாரிகளாக, டிக்கெட் கவுண்டர் ஊழியர்களாக, பாதுகாப்பு படையினராக மற்றும் பயணிகளாக மாணவர்களே செயல்பட்டார்கள். அப்போ எல்லா விவரங்களையும் அவங்களே இப்போ லேர்ன் பண்ணிடுறாங்க சின்ன வயசுலேயே. இப்போ இந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் போயிடுச்சுன்னா அப்படி
சிலவங்க அப்படி என்ன செய்யணும் எது செய்யணும் தெரியாது. ஆமாம். இப்போ இந்த பிள்ளைகள் போயாச்சுன்னா அப்பா அம்மாவை அவங்களே கூப்பிட்டு போகிறாங்க, வாங்கம்மா நான் எடுத்தாரேன் டிக்கெட், வாங்கம்மா நான் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்தாரேன், நான் எடுத்தாரேன், ட்ரெயின் எத்தனை மணிக்கு போகுது, எத்தனை மணிக்கு வருது, ட்ரெயின் நம்பர் என்ன, எல்லாம் அந்த பிள்ளைகள பார்த்துருக்கோம். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு இளம் வயதிலே இப்படிப்பட்ட ப்ராக்டிக்கல் உலக நடப்பிலான கல்விகளை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர்கள் வந்து அந்த உலகத்தை குறித்து நல்ல ஒரு அறிவோட பள்ளிக்கூடத்தில் வெளிவரது நல்ல சிறப்பான இருக்கும். ஆமாம். ஏற்கனவே ஒன்று நம்ம பார்த்தோம், இதுக்கு முன்னால் இதே நிகழ்ச்சியில் ஒரு காரியம் சொன்னோம். ஆந்திராவில் ஒரு பள்ளிக்கூடத்தில் வங்கியே நடத்துனாங்க. சரி. ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வங்கி பேங்க் ஆஃபீஸர் அவங்க தான். அதில் எப்படி செல்லாம் நிரப்பி கொடுக்கணும், எப்படி வித்ராயல் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும், எப்படி டெபாசிட் போடணும், எப்படி பெயின் ஸ்லிப் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும், இப்படி எல்லாமே அந்த மாணவர்களே அங்கே பணிபுரிகிற ஒரு ஊழியர்களாக அவர்கள் இருந்ததாக ஒரு ஆந்திராவில் ஒரு பள்ளிக்கூடத்தில் நம்ம செய்தியில் சொன்னோம். இப்போ தமிழ்நாட்டிலே இப்போ தமிழ்நாட்டில் இப்போ ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ரயில் நிலையத்தை மாற்றி அட்லீஸ்ட் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின் பயணம் எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிடும். ஆமாம் ஆமாம். அதனால இது ஒரு இப்போ எப்படி ட்ரெயின் போகிறோம், எப்படி ரிசர்வேஷன் பண்ணணுங்க விஷயம் வேறும் நிறைய பேர் தெரியாது. அப்போ இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஈஸி, இந்த பிள்ளைகளுக்கு இது தெரியும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் இன்னும் அதிக நிலையில் உலகத்தில் வெளிவரும் பொழுது ஒரு சிறந்தவர்களாக வெளிவருவதற்கான நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்துகிற ஆசிரியர்களையும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்துகிற இந்த தனியார் பள்ளிக்கூட அந்த அரசு பள்ளித்தாளர் அருள் தந்தை அகஸ்டின், தலைமை ஆசிரியர் அருள் சகோதரர் ஆரோக்கியதாஸ், உதவி தலைமை ஆசிரியர் அருள் தந்தை விக்டர் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் அனைவரையும் நான் வாழ்த்துவோம். தொடர்ந்து எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இப்படிப்பட்ட ப்ராக்டிக்கலாக என்னெல்லாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு காரியங்களை கற்றுக் கொடுத்தால் இந்த பிள்ளைகளுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. பொதுவாகவே சொல்லுவோம், ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது. படிக்கிறோம், வெறும் படிப்பு மட்டும் நமக்கு அறிவை தந்துடாது. அனுபவம் தான் அந்த கல்வியை நமக்கு ஞாபகப்படுத்தும். ஆமாம், நம்ம வாழ்க்கையில் வெற்றியாக இருக்கலாம், தோல்வியும் இருக்கலாம். அது நமக்கு நல்ல படிக்கட்டாக தான் அமையும். நிச்சயமாக ஒரு சிறப்பான உதாரணமாக அமையும். இது ரயில்வே நிலையத்தில் நமக்கு முன்மாதிரியான ஒரு செயலை நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி வாக்குப்பதிவு நேரங்களில் மாதிரி வாக்குச்சாவடி அதுவும் அமைக்கிறாங்க. அதுவும் பள்ளிக்கூடங்களில் அமைத்து அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள இருக்கிற அந்த போலிங் ஆஃபீஸர்ஸ் எப்படி செயல்படுறாங்க என்பதையெல்லாம் மாதிரி அவங்க ஒருவேளை 18 வயசுக்கு பிறகு தான் வாக்குப்பதிவுக்கு போனாலும் இப்போவே தெரிந்து கொள்ளணும்ல அந்த ஓட்டு மிஷனை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கறது அந்த அனுபவ கல்வி தான் நமக்கு கற்றுத்தருகிறது. அதனால் இப்படிப்பட்ட நல்ல பல விழிப்புணர்வு செய்திகளை நாம் கேட்டு அதன்படி எப்படியெல்லாம் நம்ம மாற்றிக்கொள்ள முடியுமோ அப்படி மாற்றிக்கொள்ளணும். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். நாம் அது பயன்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குது. வாழைப்பழத்தை தந்தாச்சு, அதை உரித்து சாப்பிடுவது நம்முடைய கடமை. அது அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தால் அது எப்படி வாய்க்குள்ளே போகும்? தட்டில் இருக்கிற சாதத்தை நம்ம கையால் எடுத்து வாய்க்கு கொண்டு போனால் தான் நம்முடைய வயிறும் நிரம்பும். நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் வயிறு நிறையாது. அப்போல அனுபவங்கள், இந்த அருமையான முன்மாதிரியை கற்றுக் கொடுத்த இந்த பாடசாலைக்காக நன்றி சொல்லுவோம். இப்படிப்பட்ட பாடசாலைகள், உண்மையிலேயே பாடசாலைகள் என்றால் இப்படிப்பட்ட கல்வி தான் அங்கே கற்றுக் கொடுக்கணும். புஸ்தகத்தை அவன் படிச்சுட்டு கொஸ்டின் ஆன்சர் எழுதிட்டு போயிடுவானே. இப்படிப்பட்ட அனுபவ கல்வி, போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எப்படி போகணும், பஸ் ஸ்டாண்டில் போய் எப்படி, ரயில்வே ஸ்டேஷனில் எப்படி, ஏன் சில நேரங்களில் காவல்துறைக்கு கூட போக வேண்டிய சூழ்நிலையில் வந்தால் கூட சிலர் வயதாகி மறிக்கும்படி இந்த ஊரில் இருக்கிற காவல்துறை தெரியாது, அங்கே இருக்கிற ஊராட்சி மன்ற அலுவலகம் தெரியாது, தாலுகா அலுவலகங்கள் அல்லது நீதிமன்றங்கள் எல்லாம் ஒருவேளை திரைப்படத்தில் பார்த்தாலும் அது நமக்கு நல்ல மாதிரியை காட்டாது. நான் நேரில் சென்று இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளும்போது அதுக்கு அங்கே இருக்கிறவங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீ சின்ன பையன் தானடா, உனக்கு என்னடா தெரிய போடா அப்படின்னு சொல்லி விடாதபடி அவர்களையும் ஊக்கப்படுத்துவதற்கு அங்கே இருக்கிற அதிகாரிகளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதற்காகவும் நம்ம ஜெபிப்போம். ஆசிரியர்கள், குறிப்பாக பாடசாலைகள் இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகளை பிள்ளைகளுக்கு கொடுக்க நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஞானத்தினாலே நிறைத்து வழி நடத்துகிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளை, இந்த மத்தியான வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே இந்த நாளிலும் உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்க நீர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வெறுமனே பாட புத்தகங்களை மட்டும் படிக்காதபடி உலகத்தின் அனுபவங்களையும் உலகத்தின் காரியங்களை குறித்த அறிவையும் பெருக்கிக் கொள்வதற்கான பல வழிமுறைகளை பல திட்டங்களை செயல்படுத்துகிற அநேக பள்ளிக்கூடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் கற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக்கொண்டு தங்களுக்கும் தங்களுடைய குடும்பத்திற்கும் வழிகாட்டுவர்களாக விளங்க ஆண்டவரை கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இந்த நாளிலும் அந்த பள்ளிக்கூடத்திலே உள்ள தலைமை ஆசிரியருக்காக கரஸ்பாண்டன்ட்டுக்காக அவர் கொடுத்த இந்த நல்ல ஞானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை எல்லா பள்ளிக்கூடங்களிலும் அவருடைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகளை ஆண்டவரை உருவாக்கி தர வேண்டும் ஜெபிக்கிறோம். மாணவர்களும் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்து அதன்படி அவர்களும் தங்களை அவருடைய அறிவை ஞானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு ஆண்டவரே கிருபை தர வேண்டும் என்று இந்த நாளில் உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னொன்று ஒரு தொழில் நெறி வழிகாட்டும் கருத்தரங்கு. இது தென்காசியில் நடைபெற்றிருக்க தென்காசி பக்கத்தில் சுரண்டை காமராஜர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை சார்பில் தொழில் நெறி வழிகாட்டும் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றிருக்கிறது. சரி, இதில் என்னன்னா மத்திய மாநில அரசு போட்டித் தேர்வுகள் குறித்தும் வேலைவாய்ப்பு செயல்பாடுகள் அலுவலக செயல்பாடுகள் குறித்தும் சுய வேலைவாய்ப்பு திட்டங்கள் குறித்தும் திறன் பயிற்சி விழிப்புணர்வு குறித்தும் மாணவ மாணவிகளுக்கு அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டது. சரி, மேலும் அரசு பணியில் ஒருங்கிணைந்த குடிமைப் பணி தொகுதி 2 தேர்ச்சி பெறுவதற்கு உள்ள என்ன செய்யணும், அதற்கான தகுதிகள் என்ன, அதற்கான பாடங்கள் என்ன என்பதையும் அவர்கள் அங்கே சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். சரி, இதுவும் சுரண்டை கல்லூரியில் நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 செய்திகளும் மாணவர்களுக்காகவே அமைந்து விட்டது. அதனால் இதுவும் இந்த தொழில்நெறி வழிகாட்டு கருத்தரங்கு தென்காசி மாவட்ட ஆட்சியர் திரு துரை ரவிச்சந்திரன் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இதுவும் பிள்ளைகளுக்கு தொழில் நெறி வழிகாட்டும் கருத்தரங்கு, என்னென்ன வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி, ஒரு விவரங்கள் இதையும் பெற்றுக்கொண்டால் அவர்களுக்கு இன்னும் இது இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் வெளியில் வரும்போது கல்லூரியிலிருந்து வெளியில் வரும்போது என்ன நம்முடைய படிப்புக்கு ஏற்ற தொழில் என்ன, வேலைவாய்ப்பு மூலம் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன, இல்லை நம்ம ஒரு சுய தொழில் தொடங்கணும்னா எங்கே அப்ளை பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது ரொம்ப ஒரு சிறப்பான தொழில் நெறி வழிகாட்டும் கருத்தரங்கு நடத்தப்பட்டிருக்கிறது. இப்படி பல கருத்தரங்களையும் அரசு மூலமாக நடத்துகிறார்கள். அதையும் நம்ம வாழ்த்துவோம். மாணவர்களுக்காக கல்லூரி மாணவர்களும் தங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியவர்களாக அவர்களே கற்றுக்கொள்ள இப்படிப்பட்ட கருத்தரங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் இதனால் நாம் தெரிவிக்கிறோம். எல்லாருடைய எதிர்பார்ப்பும், குறிப்பாக மாணவருடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்களுடைய கனவு என்னன்னா அரசாங்க வேலை, கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகணும். ஆமாம், அதுதான் அவங்களுடைய எய்ம். ஆனால் எல்லாருக்கும் அரசாங்க வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது. அதனால தான் இதில் போட்டித் தேர்வு குறித்து சொல்கிறாங்க, சுய தொழில் வாய்ப்பையும் சொல்கிறாங்க. சுய தொழில் வேலை வாய்ப்பு இதை கற்றுக்கொள்ளு, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்ற மாதிரி கைத்தொழிலுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். கைவேறு தொழிலாளர்கள், அதாவது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வியாபார ஸ்தலங்களை நம்ம பயன்படுத்துவோம். அவர்கள்ட்ட பேரம் பேசாதபடி நம்ம அவர்களுக்கு உகந்த மதிப்பு மரியாதையும் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். சிறு வயதிலேயே தந்தைக்கு அடங்கிய மகனாக, தந்தை செய்கிற தொழிலுக்கு ஆண்டவரே உதவி புரிகிற மகனாக வாழ்ந்து வளர்ந்து வழிகாட்டிய எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த மத்தியான வேளையிலும் அநேக காரியங்களை ஆண்டவரே நாங்கள் செய்தித்தாளின் மூலமாக வாசித்து அதை குறித்த விளக்கங்களை கேட்டறிந்து அதற்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாக நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட விழிப்புணர்வுகளை தரும்போது எங்களுடைய அன்பு பிள்ளைகள், குறிப்பாக வருங்கால இளம் சந்ததியினராகிய அன்பு மாணவர்கள் மாணவிகள் நல்ல விழிப்புணர்வை பெற்றுக்கொள்வார்கள், நல்ல ஞானத்தை பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் வாழ்ந்து வருகிற இல்லம், அவர்களுடைய ஊர், அவர்களுடைய மாவட்டம், அவருடைய மாநிலம் செழிக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட ஞானங்களை அன்பு பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க போகிற தயவுக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். நல்ல விவரங்களை கேட்டு அறிந்து நல்ல வழிகளிலே நடக்க, தவறான பாதையிலே சென்று விடாதபடி பயனுள்ள வழியிலே நடந்து கொள்ள நீர் உதவி செய்யும் சார். ஆண்டவர் இரட்சகரும் இயேசு மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துநாதர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே,
மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அநேக செய்திகளை நாம் வாசித்தோம், கேட்டறிந்தோம், ஜெபித்திருக்கிறோம். இன்னும் கூட ஒரு சில குறிப்புகள் உண்டு. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஒரு சமீபத்திலே ஒரு நபர் எங்களை பார்த்து, நீங்கள் கொடுக்கிற ஜெபக்குறிப்புகள் எங்களுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கிறது. என்னுடைய மகனுக்கு திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது, அவர்களுக்கு குழந்தை இல்லை, உங்களுடைய ஜெபக்குறிப்பில் அதை வைத்து ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். வேலாயுதம் ஜானகி என்கிற அந்த தம்பதியினரை இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். நிச்சயமாக நாங்கள் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்கள் குடும்பங்களிலே மழலை செல்வத்தை தருவார் என்பது சந்தேகமில்லை. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.